ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்க ட்ரெயின் 06104 ராமநாதபுரம் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ். இப்போ நம்ம கரெக்டாக 2 மணிக்கு பேராவூர்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி ஏன் ட்ரெயின் உள்ளே அதை எடுக்க முடிலன்னா, நான் வந்ததே கொஞ்சம் லேட்டு. இன்றைக்கி வேறு ட்ரெயின் 1:59க்கு பேர 1:57க்கு வந்துடுச்சு. அதோட நான் வீட்டிலேருந்து கிளம்புனதே 1:30 ஆயிடுச்சு கைஸ். அதனால் 1:55க்கு தான் உள்ளே வந்தோம். ஆனால் அதுக்குள்ளே கேட்ட போட்டாங்க. அதுக்கப்புறம் வேகமாக ட்ராக்லேயே ஓடியாந்து வேகமாக ஓடி வந்ததாங்க போச்சேன் ட்ரெயினை. இப்போ நம்ம ட்ரெயினோட லாஸ்ட்டுக்கு முன்னாடி வந்துருக்கோங்க. லாஸ்ட்டு பெட்டி வந்து எஸ்எல்ஆர் கோச் கொடுத்துருக்காங்க. எஸ்எல்ஆர்னால் சீட்டிங் ப்ளஸ் லக்கேஜ். அந்த கோச்சுக்கு முன்னாடி தான் இப்போ நம்ம உட்காந்துருக்கோம், அண்டர்சர்வ்ட் கோச்சில். அப்புறம் டிக்கெட் அப்போ தான் எடுத்தார், நம்ம போயிட்டு எடுத்துட்டார். அப்புறம் ட்ரெயினும் கிளம்பிடுச்சு. அப்புறம் வெளியில் கையை நீட்டிகிட்டே இருந்தேன், கரெக்டாக அவரும் கொடுத்துட்டாரு. அப்படியே வாங்கியாச்சு கைஸ். இன்றைக்கி ஒரு நிமிஷம் லேட்டாக இருந்தாலும் விட்டுருப்போம் கைஸ் ட்ரெயின். இந்த ட்ரெயினில் லாஸ்ட் அண்டர்சர்வ்டு கோச் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் கைஸ் இருக்குது. எல்லாம் முன்னாடி தான் உட்காந்துருப்பாங்க. முன்னாடி 5 கோச் இருக்கும், பின்னாடி 2 இருக்கும். இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் அண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம லாஸ்ட்டு கோச்சில் இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம ரூட்டில் உள்ள, நம்ம ஈஸியாக ரூட்டில் உள்ள எல்லா டேர்னிங்ஸு, எல்லா வியூஸு, எல்லா நேச்சர், சூப்பர் சன்செட் எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறோம். அதனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். அதனால் யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், சூப்பராக இருக்கும் கைஸ். ஒரு 5 மினிட்ஸ் ஏர்லியாக 2:15க்கே நம்ம வந்து பட்டுக்கோட்டை ரீச் ஆகிட்டோம். ஷெட்யூல்டு டைம் 2:20 தான். நம்ம 5 நிமிஷம் ஏர்லியாக வந்துட்டோம் கைஸ். இன்றைக்கி ட்ரெயின் எல்லா இடத்துலையும் ஏர்லியாக போயிட்டுருக்காங்க கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடியெல்லாம் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியெல்லாம் வந்திருப்பேன், அப்போல்லாம் ரொம்ப லேட்டாக தான் வருவான். இன்றைக்கி மட்டும் எல்லா இடத்துலையும் ஏர்லியாக போயிட்டுருக்காங்க கைஸ். பேராவூர்லேருந்து பட்டுக்கோட்டைக்கு ட்ரெயின் ரூட்டில் வந்து 20 கிலோமீட்ரு, 20 மினிட்ஸ் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 15க்கே வந்துட்டாங்க. சூப்பர் கைஸ். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். என்னென்னா, ஒரு ட்ரெயின் ஒரு ஸ்டேஷனுக்கு எவ்வளோ ஏர்லியாக வந்தாலும் அதோட ஷெட்யூல்டு டைம் அப்போ தான் டிபார்ட் ஆகும். இப்போ 2:20க்கு வந்து 2:22க்கு தான் இங்கேருந்து எடுக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ 2:15க்கே வந்தாலும் 2:22 வரைக்கும் இங்கே தான் நின்று ஆகணும் கைஸ். இப்போ நம்ம 2:22க்கு ஆன் டைமில் கிளம்பி போயிட்டுருக்கோம் கைஸ். நம்ம பேராவூரணி, பட்டுக்கோட்டை, அதிரம்பட்டினம் இதெல்லாம் ரொம்ப க்யூட்டான அழகான ஸ்டேஷன்ஸு. அதில் இப்போ எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் திருப்பண்டிக்கிட்ட வந்திருக்காங்க. திருவாரூர்லேருந்து திருப்பண்டி ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. அப்புறம் திருப்பண்டியிலேருந்து முத்துப்பேட்டைக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இங்கெல்லாம் பண்ணும்போது இங்கெல்லாம் அழகான மரங்கள்லாம் இருக்குது உள்ளுக்குள்ளே, ஸ்டேஷன்ஸுக்குள்ளே. அதெல்லாம் வெட்டிடுவாங்களா என்னன்னு தெரியல கைஸ். வெட்டினாலும் வெட்டிடுவாங்க கைஸ். அதனால் நீங்கள் பார்த்தா சொல்லுங்கள். நீங்கள் கொஞ்சம் தள்ளி இந்த சைடு போகணுங்க, இந்த சைடு வெட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லுங்க கைஸ். அப்போ தான் அவங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் அழகான மரங்கள் அது இல்லைன்னா நம்ம ஸ்டேஷன்ஸே அழகாகவே இருக்காது. எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸ்க்கு நான் காட்டுறேன் கைஸ் உங்களுக்கு. இன்றைக்கி சண்டேனால அவங்களுக்கு லீவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒர்க்கர்ஸ் எல்லாம் இங்கே இருக்க மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா கைஸ், அழகான ட்ரெயினிங்ஸு சூப்பராக இருக்குல்ல. நம்ம ராமநாதபுரம் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா, ராமநாதபுரத்துலேருந்து காலையில் 10:55க்கு எடுத்து பரமக்குடி, மானாமரை, சிவகங்கை, காரைக்குடி, அறந்தாங்கி, பேராவூரணி, பட்டுக்கோட்டை, அதிரம்பட்டினம், முத்துப்பேட்டை, திருப்பூண்டி, திருவாரூர், பேரளம், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், கடலூர் போர்ட், விழுப்புரம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு வழியாக நைட்டு 11:10க்கு இந்த ட்ரெயின் போய் தாம்பரம் ரீச் ஆகுது கைஸ்.
இந்த ட்ரெயினை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு வீக்லி ட்ரெயினாக தான் கைஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மக்களோட டிமாண்டை புரிஞ்சுக்கிட்டு அதை வீக்லியாக ரன் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் தான் இப்போ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. இந்த ட்ரெயின் எப்போவுமே ரிசர்வேஷன் ஃபுல்லாகி தான் கைஸ் போகுது. அண்டர்சோடும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே. முன்னாடி 5 பின்னாடி 2 இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாருமே உட்காந்து வர்றாங்க. முக்கியமாக சொல்ல போனோம்னா இந்த ட்ரெயினோட ஷெட்யூல் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ ஒரு சூப்பரான டைமிங்கில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அது எப்படின்னா, ராமநாதபுரத்துலேருந்து சாயந்தரம் 3 மணிக்கு எடுப்பாங்க கைஸ். நம்ம பேராவூர்னிக்கு 6:15க்கு வரும். திருவாரூருக்கு 8:30 கொடுத்துருப்பாங்க. ஆனால் 7:30க்கே போய் ரீச் ஆகிடும். ரீச் ஆகிட்டு இன்ஜின் மாற்றுவாங்க. இன்ஜின் மாற்றிக்கிட்டு, அதாவது டீசல் இன்ஜின்லேருந்து எலக்ட்ரிக் இன்ஜினாக மாற்றிக்கிட்டு அப்புறம் நம்மளை சிதம்பரத்துக்கு வந்து பத்தியால் கொண்டு விடும். அது தாம்பரத்துக்கு காலையில் 3:30 கொடுத்துருப்பாங்க. 3 மணிக்கே போய் ரீச் ஆகிரும். இப்போ நம்ம அதினாப்பட்டினத்துக்கு 2:33க்கு ஆன் டைமில் வந்து ரீச் ஆகிட்டோம் கைஸ். 2:34க்கு நம்ம ஆன் டைமில் கிளம்பி போயிட்டுருக்கோம் கைஸ். இன்றைக்கி நம்ம வண்டி ஒன்று ஏர்லியாக வருது, இல்லைன்னா ஆன் டைமில் வருது கைஸ். சூப்பராக போயிட்டுருக்கு இன்றைக்கி. இப்போ எனக்கு தெரிஞ்ச முத்துப்பேட்டைக்கு லேட்டாக தான் கைஸ் போவான். ஏன்னா இங்கே அதிராம்பட்டினத்துலேருந்து முத்துப்பேட்டைக்கு வந்து 14 கிலோமீட்ரு. அதுக்கு வெறும் 5 நிமிஷம் தான் கைஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே 2:33க்கு வந்துட்டு 34க்கு எடுத்தாலும் அங்கே 2:39 கொடுத்துருக்காங்க. 5 நிமிஷத்தில் எப்படி கைஸ் இவ்வளோ டிஸ்டன்ஸ் போக முடியும்? மினிமம் 10 நிமிஷமாச்சும் வேணும். ஆனால் ரிட்டன் வர்றப்போ 10 நிமிஷம் கொடுத்துருந்தாங்க, கரெக்டாக வந்துட்டாங்க. ஆனால் இங்கே போகும்போது வெறும் 5 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. எப்படி கேஸ் வர முடியாது? அவங்க யோசிக்கவே இல்லை இந்த இடத்துல. அவங்க எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2:45 46 அந்த ரேஞ்சுக்கில் தாங்க அங்கே போய் சேரும். முத்துப்பேட்டை ஸ்டேஷன் வந்து ரைட் சைடு வரும், லெஃப்ட் சைடு இல்லை. ஏன்னா அதில் ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து எல்லாத்துலேயுமே பேராவூரணி, பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினத்துலலாம் 2 பிளாட்ஃபார்ம் 3 பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு. பட்டுக்கோட்டையில் 5 பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதனால் நம்ம ஈஸியாக எந்த சைடுக்கு வந்தாலும் எடுத்துக்கலாம். ஆனால் முத்துப்பேட்டையில் இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் கைஸ். அதுவும் ரைட் சைடு தான் வருது. அதனால் உள்ளே என்ட்ரானதே எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கேருந்து கிளம்பும்போது எடுக்கிறேன் கைஸ். இப்போ நான் முதல்ல சொன்னேன்ல கைஸ், அந்த ஷெட்யூலில் தான் ஃபஸ்ட்டு ரன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் கைஸ் ஒன்று முடிவு பண்ணாங்க. ராமநாதபுரத்துலேருந்து தாம்பரம் போகிறதுக்கு ஈவினிங் மட்டுமே 2 ட்ரெயின் இருக்குது. அதனால் இதை வந்து ஒரு பகல் நேர ரயிலில் இயக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இதை அப்படியே மாற்றிட்டாங்க கைஸ். காலையில் 10:55க்கு எடுத்து நைட்டு 10:55 இல்லைன்னா 11 மணிக்கு அங்கே போய் சேர்கிற மாதிரி அப்படி மாற்றிட்டாங்க கைஸ். ஆனால் எனக்கு இந்த ஷெட்யூல் பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த ஷெட்யூலில் 6:15க்கு தான் வண்டி வரும். அதனால் 2 நாள் லீவ் இருந்துச்சுன்னா 2 நாள் வந்து ஃபுல்லாக இருந்துட்டு அப்புறம் கிளம்பலாம். இதுனா மத்தியானம் 2 மணிக்கே வரணும் கைஸ். ஒரு சில நாள் இன்றைக்கி மாதிரி லேட் ஆகிடுச்சுன்னா வேகமாக வந்து தான் வண்டியை பிடிச்சாகணும் கைஸ். அதனால் இது ஒரு அன்கம்ஃபர்டபுள் தான். ஆனால் இங்கே நம்மளை 5:30க்கே கொண்டு விட்டுருது. அதனால் ஒரு சந்தோஷமாக வரேன் கைஸ். அவ்வளோதான். முத்துப்பேட்டைக்கு நான் சொன்ன மாதிரி 2:47க்கு தான் கைஸ் வந்துச்சு. 2:48க்கு இப்போ எடுத்துட்டாங்க. இதில் மட்டும் அவங்க ஷெட்யூல் டைமை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் கைஸ். 2:45 கொடுத்தாலும் ஓகே தான். ஏன்னா அப்புறம் எல்லோரும் சொல்லுவாங்க, எல்லா இடத்துக்கும் இந்த ட்ரெயின் கரெக்டாக வருது, முத்துப்பேட்டையில் மட்டும் லேட்டாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கடுத்த ஸ்டேஷன் வந்து தித்திரைப்பூண்டி ஜங்ஷன் கைஸ். இந்த தித்திரைப்பூண்டி ஜங்ஷன் தான் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டோட ரொம்ப முக்கியமான ஊர்கள். அங்கேருந்து வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், வேதாரண்யம் இதெல்லாமே ஷார்ட்டு தான் கைஸ். நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா ஒரு 1 ஹவருக்குள்ளே போய் ரீச் ஆகிடலாம். அந்த நம்ம வந்து பேராவூரணி, பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம் தான் கைஸ். இந்த 3 தான் நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு. முத்துப்பேட்டையிலேருந்தே திருவாரூர் டிஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ராயிடுவாங்க கைஸ். முத்துப்பேட்டை, தித்திரைப்பூண்டி, திருவாரூர் 3மே திருவாரூர் டிஸ்ட்ரிக். இப்போ நம்ம முத்துப்பேட்டைக்கும் தித்திரைப்பூண்டிக்கும் நடுவில் இருக்க தில்லைவிளாகம் ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம்.
இதுலேருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது நம்ம நேச்சரோட வியூ. சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். இனிமேல் அடுத்தடுத்து சூப்பராக வந்துட்டுருக்கும். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல கைஸ், அந்த ஷெட்யூலு அது அப்புறம் என்ன ஆகும்போது அப்போ இருந்த ரெஸ்பான்ஸை விட இப்போ அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ஷெட்யூல் வந்து யாருக்குமே பிடிக்கல கைஸ். அந்த ஷெட்யூலில் இன்னொரு ட்ரெயின் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கைஸ். இந்த ட்ரெயின் விட்டதுக்கான முக்கிய காரணமே ஃபஸ்ட்டு 1990s ஓடின கம்பன் எக்ஸ்பிரஸ் கைஸ். அது வந்து சென்னை எக்மோர்லேருந்து காரைக்குடி வரைக்கும் நின்னாச்சு. அப்புறம் காரைக்குடியிலேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் நின்னாச்சு. அந்த ரிலேட்டடான ட்ரெயின் தான் இந்த ட்ரெயின். அதே மாதிரி விடாமல் கொஞ்சம் வித்தியாசமாக விடணுங்கிறதுக்காக தான் இதை ராமநாதபுரம் வரைக்கும் விட்டுருக்காங்க. இதை பாம்பன் பிரிட்ஜ் திறந்ததுக்கப்புறம் ராமேஸ்வரம் வரைக்கும் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் டெய்லி ரன் ஆக போகுது கைஸ். அதோட மக்கள் வந்து முக்கியமான ஒரு ரெக்வெஸ்ட்டை முன் வச்சுருக்காங்க. என்னென்னா, அந்த கம்பன் எக்ஸ்பிரஸையும் திரும்ப ரன் பண்ணணும் அப்படின்னு. சென்னையிலேருந்து காரைக்குடி, காரைக்குடியிலேருந்து சென்னை, இதே ஈஸியாக ரூட்டு. இதிலே ஃபுல்லாக ரன் பண்ணணும், இதுவும் ஓடணும் அதுவும் ஓடணும் அப்படின்னு சொல்கிறாங்க கைஸ். அப்படி வந்துடுச்சுன்னா இங்கேருந்து சென்னை போகிறதுக்கும் சென்னையிலேருந்து இங்கே வர்றதுக்கும் ஒரு நாளைக்கு 2 ட்ரெயின் வந்துடும் கைஸ். நம்ம இதில் போகணுன்னு நினச்சாலும் இதுலேயும் போய்க்கலாம், அதில் போகணுன்னு நினச்சாலும் அதுலேயும் போய்க்கலாம் கைஸ். அப்புறம் எலக்ட்ரிஃபிகேஷன் போல்ஸ் வந்து ஊனி வச்சுருந்தாங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. தில்லை விநாயகம் ஸ்டேஷனை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணி வந்தோம்ல, அதுக்கு கொஞ்சம் தூரத்துலேருந்தே இந்த போல்ஸ் இருந்துச்சு பார்த்தேன். அந்த போல்ஸ் வந்து இப்போ திருத்துறைப்பூண்டிலேருந்து தில்லை விநாயகம், ஆனால் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னொரு 5 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கைஸ். ஆனால் எங்கள் பண்ணியிருக்க ஸ்பீடுக்கு ஒரு 4 மாதத்துலேயே முடிச்சிடுவாங்க கைஸ். இப்போ தான் இங்கே வந்து கீழே வந்து ஹோல் ரெடி பண்ணி அதை போல்ஸை நிற்க வச்சு சும்மா நிற்க வச்சுருக்காங்க. அதுக்கு கரெக்டாக ஃபுல்லாக ஊனி கேரிங்கெல்லாம் பண்ணி ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் கைஸ். இப்போ நம்ம திருத்துறைப்பூண்டி ஜங்ஷனுக்குள்ளே உள்ள என்ட்ராக போகிறோம். இதே நம்ம திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த லைனில் வந்து 3 லைன் ஒன்றா ஜாயிண்ட் ஆகுது கைஸ். அது என்னென்னா, இப்போ நம்ம வந்துகிட்டு இருக்க காரைக்குடி லைனு, அப்புறம் வந்து திருவாரூர் லைனு, அதுக்கப்புறம் இங்கேருந்து அகஸ்தியம்பள்ளி அப்படின்னு இன்னொரு லைன் போகுது. அதனால் 3 லைன் கைஸ். 3 லைன் ஒன்றா ஜாயிண்ட் ஆகிறதுனால இது வந்து திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம திருத்துறைப்பூண்டி ஜங்ஷனுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஏர்லியாக 3:03க்கே வந்து ரீச் ஆகிட்டோம். ஷெட்யூல்டு டைம் 3:08 தான். 3:10க்கு தான் இங்கேருந்து கிளம்புவோம். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் வண்டி ஆன் டைம் தான். ஆன் டைம் கிங்குன்னே சொல்லலாம் அந்த வண்டியை. நம்ம ஈஸியாருக்குள்ளே எப்போவுமே ஆன் டைம் தான். அதுக்கப்புறம் தாங்க லேட்டே ஆகுது இந்த வண்டிக்கு. இல்லைனா கிராசிங்காக போட்டு அவ்வளோ லேட் ஆக்கிடுறாங்க. இப்போ நம்ம 3:10க்கு ஆன் டைமில் திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சு கைஸ். இந்த திருத்துறைப்பூண்டி ஜங்ஷனுக்கு அப்புறமா தான் கைஸ் நம்ம வண்டி சூப்பர் ஃபாஸ்ட் மாதிரி ரன் ஆகும். எப்படின்னா, இப்போ நம்ம காரைக்குடியிலேருந்து வந்தோம்னா அறந்தாங்கிலேருந்து திருத்துறைப்பூண்டி வரைக்கும் இந்த வண்டி பேசஞ்சர் வண்டி மாதிரி தான் ரன் ஆகும். ஏன்னா எல்லா ஸ்டாப்பிங்கும் இருக்குது. அங்கெல்லாம் முன்னாடி ட்ரெயினே இல்லாதனால இப்போ எல்லா ஸ்டாப்பிங்கும் கொடுத்து இதை வந்து விட்டுருக்காங்க. எப்போவுமே எல்லா ஸ்டாப்பிங்கும் இருக்கும். ஒரு சில ஸ்டேஷன் ஸ்கிப் பண்ணுது. பேராவணிலேருந்து பட்டுக்கோட்டைக்கு நடுவில் ஒட்டங்காடு, அறந்தாங்கிலேருந்து பேராவணிக்கு நடுவில் ஆயங்குடி, அதே மாதிரி இங்கே முத்துப்பேட்டையிலேருந்து திருத்துறைப்பூண்டிக்கு நடுவில் தில்லை விநாயகம், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷன் தான் ஸ்கிப் பண்ணுது. ஆனால் இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஸ்டாப்பிங் மட்டும்தாங்க இருக்குது. இப்போ திருத்துறைப்பூண்டிக்கு அப்புறம் திருவாரூர் ஜங்ஷன் தான். நடுவில் 6 ஸ்டேஷன்ஸ் இருக்குது கைஸ். அது முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணுறத வந்து எடுப்போம். ஏன்னா எல்லாமே ரைட் சைடு தான் வரும், நம்ம லெஃப்ட் சைடு இருக்கோம். அதனால் எப்போ வருதுன்னு தெரில. அதனால் இந்த சைடு லெஃப்ட் சைடு வர்றதை மட்டும் எடுக்கிறேன் கைஸ். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்னென்னா, உங்களுக்கு எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ண எலக்ட்ரிக் இன்ஜின் வர்ற இடம் பிடிக்குமா? இந்த மாதிரி இப்போ நம்ம ஈஸியாக ரூட்டு மாதிரி எலக்ட்ரிஃபிகேஷனே பண்ணாமல் டீசல் இன்ஜின் வர்றது பிடிக்குமா? உங்களுக்கு இந்த 2ல் உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.
எனக்கு இந்த மாதிரி எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணாத டீசல் இன்ஜின் வர்றது தான் பிடிக்கும். ஏன்னா அது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும், ஸ்டேஷனும் அழகாக இருக்கும், அதில் அந்த ட்ரெயின் வரும்போது இன்னும் அழகாக இருக்கும். ஆனால் இந்த எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணாதனால திருவாரூர்லேயே விழுப்புரத்துலேயே இன்ஜின் மாற்றும் போது ரொம்ப டிலே பண்ணுறாங்க. எப்படியும் அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் பண்ணிடுறாங்க. அதனாலே வண்டி லேட் ஆகும். அதனால தான் இந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் இது எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால தான் வேகமாக எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் இன்னொரு 5 மாதத்துக்குள்ளே ஃபுல்லாக முடிச்சிடுவாங்க கைஸ். அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கும் எலக்ட்ரிக் இன்ஜின் வந்துடும், சூப்பராக இருக்கும். ஆனால் திருவாரூர் காரைக்குடி ஃபுல் லைனுமே எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சிட்டாலும் எலக்ட்ரிக் இன்ஜின் இப்போதைக்கு விட மாட்டாங்க. ஏன்னா இந்த ரூட்டில் இருக்க ராமநாதபுரத்துலேருந்து மானாமதுரை வரைக்கும் ஃபுல்லாக இன்னும் பண்ணவே இல்லை, எலக்ட்ரிஃபிகேஷனே பண்ணலை. அதுக்கப்புறம் மண்டபத்துலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இன்னும் பண்ணலை, மண்டபத்துலேருந்து ராமநாதபுரமும் இன்னும் பண்ணலை. இதெல்லாம் ஃபுல்லாக பண்ணால் தான் இங்கேயும் பண்ணி முடித்து நம்ம ஊருக்கும் இந்த சைடும் பண்ணி முடித்தா தான் எலக்ட்ரிக் இன்ஜின் ஃபுல்லாக விடுவாங்க. அங்கேருந்து சென்னையிலேருந்து ஃபுல்லாக. அப்புறம் நமக்கு எந்த இன்ஜின் சேஞ்சுமே இருக்காது, எந்த டிலேயும் இல்லாமல் கரெக்டாக ஆன் டைம்லேயே வண்டி வந்துக்கிட்டு இருக்குங்க கைஸ். நம்ம இந்த லாஸ்ட் அண்டர்சோடு கோச்சில் வர்றதும் நான் நல்லா தான் கைஸ் இருக்கேன். நான் எப்போவுமே ஃபஸ்ட்டில் தான் உட்காருவேன். ஃபஸ்ட்டில் 5 கோச் இருந்தாலுமே நான் ஃபஸ்ட்டு 1வது கோச்சு இல்லைன்னா 2வது கோச்சில் தான் உட்காருவேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு கோச்சில் வந்துக்கிட்டு இருக்கேன். இதுவும் நான் அழகாக தான் கைஸ் இருக்குது. டேர்னிங்ஸ்லாம் வரப்போ அழகாக தெரியுது, சூப்பராக இருக்குது கைஸ். சரி கைஸ், ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே வந்துட்டோம். இப்போ நீங்கள் நேச்சரை ரசிங்க, அப்புறமா பேசுவோம். ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஷன் வந்ததே தெரில கைஸ். இப்போ அடுத்து 3வது ஸ்டேஷனான திருநெல்லிக்காவல், அந்த ஸ்டேஷனை தான் இப்போ நம்ம ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம திருவாரூர் ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். திருவாரூருக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி இவங்க எப்போவுமே 10 km/h அந்த ஸ்பீடில் தான் போவாங்க. ஏன்னா இங்கே ஒரு பிரிட்ஜு ஒன்று இருக்குது, அதோட 10 km தான் போகணும் அப்படின்னு அங்கே ஒரு போர்டு இருக்கும், நீங்கள் வேணால் பாருங்கள். அப்புறம் ஒரு பெரிய டேர்னிங் இருக்குது கைஸ், அது வந்து ரைட் சைடு வர டேர்னிங் தான். அதனால் நம்ம லெஃப்ட் சைடு உட்காந்துருக்கோம், அதனால் தெரில. ஒரு பெரிய டேர்னிங் மூலிமா தான் நம்ம திருவாரூர் ஜங்ஷனுக்குள்ளே ஜாயிண்ட் ஆகும்.
இதில் ஸ்ட்ரைட்டாக வர ரூட்டு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் திருச்சியிலேருந்து வர ஸ்ட்ரைட் ரூட் தான் ஸ்ட்ரைட்டாக வந்து ஜாயிண்ட் ஆகும். நம்ம வந்து ஈசிஆர் வழியாக வர்றதுனால அப்படியே ஒரு வளைஞ்சு தாங்க ஜாயிண்ட் ஆகும். இந்த ஒரே ஒரு ரூட்டு மட்டும்தான் எலக்ட்ரிஃபிகேஷனே பண்ணலை, மற்ற எல்லாமே ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க முன்னாடியே. நான் உங்களுக்கு உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன். இதான் கைஸ் அந்த டர்னிங், சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப லாங் கர்வ் இது. ஃபுல்லாக அந்த டர்னிங் இருக்கும், உள்ளே என்ட்ரு ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக டர்னிங் தான். இந்த மாதிரி வியூஸ் எல்லாம் நம்ம நைட் டைமில் வர்றப்ப எடுக்கவே முடியாது கைஸ். அதனால தான் வெறும் ஸ்டேஷனை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ரிட்டர்ன் வர்றப்பவே நம்ம இதே வண்டியில் தான் வர போகிறோம். தாம்பரம் டு ராமநாதபுரம் அந்த வண்டியில் தான் வர போகிறோம். அப்போ அந்த வண்டியை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனையும் அந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. இதாங்க தஞ்சாவூர் திருச்சியிலேருந்து வர்ற ரூட்டு. அங்கே ஒரு செட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதான் லோக்கோ செட்டு. எல்டெக் இன்ஜினோ இல்லை டீசல் இன்ஜினோ அங்கே தான் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த லெஃப்ட் சைட்லேருந்து வர்ற ரூட் வந்து தஞ்சாவூர் திருச்சியிலேருந்து வர்ற ரூட்டு. அப்புறம் வந்து மன்னார்குடிக்கு வர்ற ரூட்டு. அது வந்து நீடாமங்கலம் வழியாக தஞ்சாவூர் போகிறதுக்கு பதிலாக அங்கே ஒரு லெஃப்ட்டோ ரைட்டோ எடுத்து மன்னார்குடி போய் ரீச் ஆகும். நம்மளோட அன்னை எக்ஸ்பிரஸ் அந்த வழியாக தான் போகுது. பெரிய லாங் டர்ன் எடுத்து இப்போ நம்ம வந்திருக்கோம் கைஸ் திருவாரூர் ஜங்ஷன். திருவாரூர் ஜங்ஷனுக்கு நம்ம ஒரு 20 மினிட்ஸ் எல்லையே வந்துட்டோம் கைஸ். ஆக்சுவலாக 3:30க்கு பதிலாக 20க்கே உள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. ஆனால் அங்கே ஸ்லோவாக வந்ததுனால ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு கைஸ். முன்னாடியெல்லாம் இங்கே தான் இன்ஜின் மாற்றுவாங்க, அப்புறம் டிடிஆர் லோக்கோ பைலட் இங்கே தான் சேஞ்ச் ஆவாங்க. ஆனால் இப்போ இங்கே ஒரு இஷ்யூவாக இருக்கிறதுனால இன்ஜினை இங்கே மாற்றாமல் விழுப்புரம் ஜங்ஷனில் மாற்றுவாங்க கைஸ். அங்கே தான் லோக்கோ பைலட் அண்டு டிடிஆர் இவங்கெல்லாம் மாறிக்குவாங்க. இப்போ ஏன் இன்ஜின் மாற்றுறாங்கன்னு உங்களுக்கு தோணலாம். இப்போ டீசலில் தானே வந்திருக்கோம், அங்கேயும் டீசலில் வந்துட்டோம், ஃபுல்லாகவே டீசலே போகலாமே அப்படின்னு. ஃபுல்லாகவே டீசலில் போனால் அவங்களுக்கு தான் லாஸு. ஃபுல்லாக டீசல் தான் செலவாகும். அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும்? இதெல்லாம் ஒரு 1000 லிட்டர்லேருந்து 5000 லிட்டர் வரைக்கும் உள்ள டீசல் தான் ஊற்றி வச்சுருப்பாங்க. அதனால் அவ்வளோக்கு வாங்கிறதுக்கு அவ்வளோ காசு செலவாகும். அதனால தான் இவங்க அதை மிச்சப்படுத்தலான்னு தான் இப்போ இன்ஜின் மாற்றுறது. வரும்போது இந்த வழியில் டீசல் இன்ஜினில் தான் போய் ஆகணும்னு இன்ஜின் மாற்றுறது. இங்கேருந்து போகும்போது டீசலை மிச்சப்படுத்துறதுக்காக இன்ஜின் மாற்றுறது. திருவாரூர் ஜங்ஷனில் 3வது பிளாட்ஃபார்ம் வந்து ரீடிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கைஸ். அதனால தான் எல்லாத்தையும் கழட்டி போட்டாங்க, அந்த ரூஃபு எல்லாமே கழட்டி போட்டாங்க. இந்த ட்ரெயினுக்கு எப்போவுமே திருவாரூர் ஜங்ஷனில் 4th பிளாட்ஃபார்ம் தான் கைஸ். நம்ம போன வீடியோவில் வந்தோம்ல, திருநெல்வேலி ஸ்பெஷல், சென்னை எக்மோர் டு திருநெல்வேலி, திருநெல்வேலி டு சென்னை எக்மோர், இது ஈஸியாக ரூட்டு தான். அதுக்கு வந்து 5வது பிளாட்ஃபார்ம் தான் எப்போவுமே. அங்கேருந்து வர்றப்பவும் சரி, இங்கேருந்து வர்றப்பவும் சரி, எப்போவுமே அதுக்கு 5வது பிளாட்ஃபார்மு. இப்போ 5வது பிளாட்ஃபார்மில் வந்து திருச்சிராப்பள்ளி பேசஞ்சர் ஒன்று நிற்கிது. அது வந்து திருவாரூர் டு திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் வழியாக போகும். அந்த வண்டி நிற்கிறதுனால தான் இதை 4th பிளாட்ஃபார்மில் நிற்க வச்சுருக்காங்க. திருவாரூர் ஜங்ஷன் வந்து ஒரு பெரிய ஜங்ஷன் கைஸ். 5 பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஃபுல்லாக பெரிய பிளாட்ஃபார்ம். எல்லாத்துலேயுமே அவ்வளோ இடம் இருக்குது. நல்ல ஸ்டேஷன் கைஸ். அதோட இந்த ஸ்டேஷனை வந்து ஃபுல்லாக நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க கைஸ். எப்போ வந்து பார்த்தாலும் நல்லா க்ளீனாக இருக்குது கைஸ். சூப்பர் கைஸ். இப்போ நம்ம கரெக்டாக 4 மணிக்கு ஆன் டைமில் இங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். இதே டைமில் தான் திருவாரூர் டு திருச்சிராப்பள்ளி பேசஞ்சரும் ஆன் டைமில் கிளம்பிருச்சு. அதுவும் இதுவும் ஒன்றா கிளம்புதுங்க.
திருவாரூர் ஜங்ஷன்லேருந்து வெளியே போகும்போதும் இங்கேயும் ஒரு டர்னிங் வருங்க. இதான் அந்த டர்னிங் கைஸ். திருவாரூர் ஜங்ஷனுக்கும் பேரளம் ஜங்ஷனுக்கும் நடுவில் இருக்கிற அனிலம் ஸ்டேஷனை தான் இப்போ நம்ம ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம்.
இப்போ நம்ம ஒரு 3 மினிட்ஸ் இல்லையா 4:20க்கு நம்ம பேரளம் ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ராகிட்ருக்கோம். இங்கேருந்து தான் ஒரு முக்கியமான ஒரு லைன் பிரியுது. என்னென்னா பேரளத்துலேருந்து ஷார்ட்டாக காரைக்கால் போக முடியும். அந்த லைன் தான் இப்போ ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் நியூ ட்ராக் போட்டுக்கிட்டுருக்காங்க. அந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த வழியாக ட்ரெயின் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கைஸ். இப்போ வந்து காரைக்கால் போகணுன்னா எல்லா ட்ரெயினுமே வந்து திருவாரூர் வரைக்கும் போய் திருவாரூர்லேருந்து நாகப்பட்டினம் போய் அங்கேருந்து ஒரு லோக்கோ ரிவர்ஸ் எடுத்து அப்புறமா காரைக்கால் போகுது கைஸ். அதெல்லாம் இல்லாமல் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போக முடியும் கைஸ், ஷார்ட்டஸ்ட்டாக போக முடியும். அதனால தான் இந்த ஒர்க்ஸு போயிட்டுருக்கு. இந்த ஒர்க்ஸு முடிஞ்சதுக்கப்புறமா இந்த வழியாக ட்ரெயின் வரும்னு சொல்லியிருக்காங்க கைஸ். அதனால தான் இப்போ நமக்கு இந்த ஸ்டாப்பிங்கே கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து காரைக்காலுக்கு போகிறதுக்காக தான் இந்த ஸ்டாப்பிங் மெயினாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயினை இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ இந்த ஸ்டாப்பிங் இல்லை கைஸ். திருவாரூர்லேருந்து மயிலாடுதுறை ஒரு லாங் ட்ராவல் தான், எந்த ஸ்டாப்பிங் கிடையாது. திருவாரூர்லேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் ஒரு ஆன் ஸ்டாப்பாக தான் இது ஃபஸ்ட்டு ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ தான் ஒரு ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு நிமிஷம் தான் ஆல்ட்டு. 4:23க்கு வந்து 24க்கு எடுக்கிற மாதிரி. இப்போ 4:20க்கு வந்துடுச்சு, 24க்கு தான் எடுப்பாங்க. இங்கே நமக்கு எப்போவுமே ஒரு கிராசிங் வருங்க. அது என்னென்னா மும்பை LTT டு காரைக்கால் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இப்போ நம்ம ஒரு 6 மினிட்ஸ் டிலேவோட 4:30க்கு இங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் கைஸ். அந்த ட்ரெயின் கிராசிங்க்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தார், பார்த்தீங்களா? நான் அவரை வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்கலை. அந்த ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி அவர் இந்த ட்ரெயின்லேருந்து இறங்கி அந்த ட்ராக்கில் ஆளை வச்சுக்கிட்டு ஸ்டைலாக நிற்கிறாரு. இதெல்லாம் தேவையா அந்த வயசில்? அப்புறம் தான் அந்த ட்ரெயின் வர்றது தெரிஞ்சவொடனே அப்புறமா தான் வேகமாக வந்து ஏறினார். இது மாதிரிலாம் யாருமே பண்ணாதீங்க கைஸ். அவங்க இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டாக விட்டடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க கைஸ். அதனால் பார்த்துங்க, இது மாதிரிலாம் ட்ராக்கில் போயெல்லாம் நிற்காதீங்க. அதுவும் ட்ரெயினை கிராஸ் ஆகும்போது நிற்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்து. இன்னுமே இந்த நேம் போர்டில் வந்து பேரளம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த காரைக்கால் ஒர்க்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த நேம் போர்டு மாற்றுவாங்க, பேரளம் ஜங்ஷன் அப்படின்னு மாற்றுவாங்க கைஸ். ஒரு அருமையான சன்செட்டு கைஸ். நம்ம சீர்காழி போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே சன்செட் ஆகிரும். ஆனால் அப்போ சரியாக எடுக்க முடியாது, அதனால தான் அப்போயே எடுத்துட்றேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கைஸ். இப்போ நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இங்கேயுமே ஒரு லாங் கர்வ் இருக்குது, அதனால தான் 30 கிலோமீட்டரில் தான் போகணும் அப்படின்னு இங்கே ஒரு ஸ்பீடு லிமிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. திருவாரூருக்கும் மயிலாடுதுறைக்கும் நடுவில் 7 ஸ்டேஷன்ஸ் இருக்குது கைஸ். அதில் இப்போ ஒரு ஸ்டேஷன் ஸ்டாப்பிங் கொடுத்துட்டாங்க. இன்னும் 6 ஸ்டேஷன்ஸ் இருக்குது. நம்ம திருவாரூருக்கும் பேரளமுக்கும் நடுவில் 4 ஸ்டேஷன் இருக்குது. அதில் ஒன்று தான் எடுத்திருந்தோம், மற்ற எல்லாமே ரைட் சைடு வந்துடுச்சு கைஸ். அப்புறம் வந்து பேரளம் ஜங்ஷனுக்கும் மயிலாடுதுறை ஜங்ஷனுக்கும் நடுவில் 2 ஸ்டேஷன் இருக்குது. அது ரெண்டுமே ரைட்லேயே வந்துச்சு கைஸ். அதனால தான் ஸ்கிப்பிங் எடுக்கவே முடியல. இனிமேல் வர ஸ்டேஷன்ஸு ஸ்கிப்பிங் எடுக்கலாம் கைஸ், சூப்பராக வரும். அங்கே திருவாரூர் ஜங்ஷனில் வந்த மாதிரி இங்கே மயிலாடுதுறையில் லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு ரூட் வருதுல்ல, அதான் கைஸ் கும்பகோணம் தஞ்சாவூர் ரூட்டு.
தஞ்சாவூர் கும்பகோணத்துலேருந்து இந்த வழியாக தான் வரணும். அவங்க லெஃப்ட் சைட்லேருந்து வந்து ஜாயின் பண்ணுவாங்க, நம்ம ரைட் சைட்லேருந்து வந்து ஜாயின் பண்ணுவோம். இதாங்க கைஸ் முக்கியமாக ரெண்டும் பெரிய இடம். அங்கே சென்னையிலேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் சேம் ரூட்டு தான். அங்கே அந்த சைடு போனால் தஞ்சாவூர், இங்கே நம்ம இந்த சைடு வந்து திருவாரூர். இதுதான் மெயினாக நம்ம ஈஸியாக ரூட்டு வழியாக ஜாயிண்ட் ஆகிறதும் பிரிகிறதும் இந்த ரூட்டு தான் கைஸ். ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இந்த ரூட் வந்து சூப்பராக இருக்குல்ல கைஸ். இது இந்த சைட்லேருந்து வந்து ஜாயிண்ட் ஆகுது, அது அந்த சைடு இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. இந்த வியூவெல்லாம் நைட் டைமில் வரும்போது எடுக்கவே முடியாது கைஸ், ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். எடுக்கலான்னு பார்ப்பேன், அப்படி சும்மா எடுத்து பார்ப்பேன், ஆனால் வந்து நான் அல்லவே இல்லை கைஸ். சுத்தமாக இந்த வியூ, இந்த மாதிரி அழகான வியூ வந்து வரவே இல்லை கைஸ். அங்கே 3வது பிளாட்ஃபார்மில் நின்றுட்டு இருந்துச்சுல கைஸ், அதான் கைஸ் மயிலாடுதுறை டு மன்னார்குடி பேசஞ்சர். அந்த ட்ரெயினை இப்போ கொஞ்சம் நேரத்தில் 2வது பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. ஏன்னா கடலூர் போர்ட் டு மைசூர் எக்ஸ்பிரஸ் வந்து 3வது பிளாட்ஃபார்மில் தான் வரும். அதனால தான் கைஸ் அந்த ட்ரெயினை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டிடுவாங்க 2வதுல. இங்கே நம்ம மயிலாடுதுறைக்கு எப்போவுமே அங்கேருந்து வர்றப்பவும் சரி, இங்கேருந்து உள்ளே போகிறப்பவும் சரி 1வது பிளாட்ஃபார்ம் தான் கைஸ். ஒரு 15 மினிட்ஸ் ஏர்லியாக 4:43க்கு நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிருக்கோம். 4:58 தான் ஷெட்யூல்டு டைமு, நம்ம ஏர்லியாக வந்து ரீச் ஆகிட்டோம். 4:58க்கு வந்து 5 மணிக்கு கிளம்புற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம 5 மணி வரைக்கும் இங்கே தான் நிற்க போகிறோம். இப்போ தான் மயிலாடுதுறை டு மன்னார்குடி பேசஞ்சரை 2வது பிளாட்ஃபார்மில் வந்து ஷண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷண்டிங்னா முன்னாடியிலேருந்து பின்னாடி ரிவர்ஸில் கொண்டு வர்றது தான் ஷண்டிங் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட கோச்சு தான். என்ன ட்ரெயின்னு பார்த்து சொல்கிறேன் இருங்க. எங்கே இது சென்னை எக்மோர் டு மன்னார்குடி அன்னை எக்ஸ்பிரஸோட கோச்சு தாங்க. அதனால தான் மயிலாடுதுறை டு மன்னார்குடியாக இப்போ வந்து ரன் பண்ண போகிறாங்க. ரேக் ஷேரிங் வந்து திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸோட தான் ரேக் ஷேரிங்கு. சென்னை எக்மோர் டு திருச்செந்தூர் இதோட தான் ரேக் ஷேரிங் பண்ணுது. அப்படி ரேக் ஷேரிங்னா என்ன அப்படின்னா, இந்த ட்ரெயின் ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ மன்னார்குடி டு சென்னை எக்மோர் அந்த எக்ஸ்பிரஸ் ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் சென்னை எக்மோர்லேருந்து திருச்செந்தூர் போகிற திருச்செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக அந்த கோச்சு ரன் ஆகும். அதே கோச்சு தான், அந்த மாதிரி தான் ரொட்டேஷனில் ரன் பண்ணுவாங்க. இதனால் ஒரே ஒரு கோச்சை வச்சுக்கிட்டே 2 ட்ரெயின் ரன் பண்ண முடியும். அந்த ட்ரெயின் டைம் வேறு, இந்த ட்ரெயின் டைம் வேறு. நான் நடுவில் சும்மா கிடக்கிறதுனால இப்போ மயிலாடுதுறை டு மன்னார்குடி பேசஞ்சராக ரன் ஆகுது. மொத்தம் 3 ட்ரிப்பு இதை வச்சு அடிக்கிறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட கோச்சை பேசஞ்சராக ரன் பண்ணும்போது ஏசி கோச்செல்லாம் பூட்டிடுவாங்க. நீங்கள் என்ன தான் திறந்தாலும் உள்ளே போக முடியாது. அண்டர்சர்வ்டு கோச்சும் ஸ்லீப்பர் கோச்சும் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். நீங்கள் சாதாரண அண்டர்சர்வ்டு டிக்கெட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஸ்லீப்பர் கோச்சில் உட்காந்து போக முடியும், இந்த மாதிரி பேசஞ்சர் ரன் ஆகும்போது மட்டும். அப்படி கூட்டம் இல்லைன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டே போயிடலாங்க, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பேசஞ்சராக தான் நம்மளோட மைசூர் எக்ஸ்பிரஸும் ரன் ஆகும். இங்கே காலையிலே வந்து இங்கே மயிலாடுதுறை ரீச் ஆயிரும். அப்போ வந்து மயிலாடுதுறை டு மைசூர், மைசூர் டு மயிலாடுதுறை தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ தான் கடலூர் போர்ட் வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படின்னா 7 மணிக்கு எல்லாமே மைசூர்லேருந்து வர வண்டி மயிலாடுதுறை வந்து ரீச் ஆகிரும். காலையில் 7 மணிக்கு, சாயந்தரம் 5:55க்கு தான் எடுப்பாங்க. அதனால் நடுவில் சும்மா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி 7:15க்கு அது திருச்சிராப்பள்ளி பேசஞ்சராக ரன் ஆகும். மத்தியானம் ஒரு 11:45 என்னமோ போய் ரீச் ஆகும் கைஸ்.
அப்புறம் 12 மணி பண்டையாளுக்கு நம்ம கிளம்பி நம்ம தஞ்சாவூருக்கு 1:50க்கு வரும் கைஸ். அப்புறம் மயிலாடுதுறைக்கு வந்து 3:40க்கு வரும் கைஸ். அந்த பேசஞ்சர் சர்வீஸை வந்து டெய்லி ரன் பண்ணல, வாரத்தில் 3 நாளுக்கோ 4 நாளுக்கோ தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து கடலூர் போர்ட் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் இப்படி பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. அதனால தான் இந்த மயிலாடுதுறை டு திருச்சிராப்பள்ளி பேசஞ்சர், திருச்சிராப்பள்ளி டு மயிலாடுதுறை பேசஞ்சர் வந்து தனியாக அதுக்குன்னு ஒரு மெமு வண்டியை விட்டு ஃபுல்லாக விட்டாங்க கைஸ். ஃபுல்லாக நியூ பிராண்ட் வண்டி தான் வந்துக்கிட்டு இருக்கு. நான் இந்த மைசூர் டு மயிலாடுதுறை, மயிலாடுதுறை டு மைசூர் வந்து இந்த பேசஞ்சர் ரன் ஆகும்போது தஞ்சாவூர் டு மயிலாடுதுறை நான் வந்திருக்கேன். சூப்பராக இருக்கும். அதை நான் ஸ்லீப்பர் கோச்சில் தான் உட்காந்து வந்து நல்லா இருந்துச்சு. 5 மணிக்கு ஆன் டைமில் இப்போ நம்ம கிளம்பியாச்சு கைஸ். முன்னாடியெல்லாம் மைசூர் எக்ஸ்பிரஸ் 5 மணிக்கே உள்ளே வந்துடும், அதை விட்டுட்டு தான் போவோம். இப்போ கொஞ்சம் அது லேட்டாக வர்றதுனால அதை கிராசிங்க்கு நிப்பாட்டிட்டு இப்போ நம்ம முன்னாடி போயிட்டுருக்கோம் கைஸ். அது இப்போ இந்த டைமில் ஆனந்த தாண்டவபுரமோ இல்லை வைத்தீஸ்வரன் கோயிலோ வந்துகிட்ருக்கோம் கைஸ். இப்போ நம்ம அதை போய் அந்த ஸ்டேஷன்ஸை ஸ்கிப் பண்ணும்போது அந்த வண்டி நிற்கி தான் பார்ப்போம் கைஸ். பார்ப்போம். இதுலேருந்தே சன்செட் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்போ வின்டர்னால இப்போவே சன்செட் ஆயிரும். அதனால் இப்போ சரியாக எடுக்க முடியாது. அதனால தான் உங்களுக்கு அங்கேயே எடுத்து காமிச்சிட்டேன். இப்போ நம்ம நீடூர் அப்படிங்கிற ஸ்டேஷனை வந்து ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம். அதுக்குள்ளேயும் 120 km/h பறக்கிறாங்க. சூப்பரில். இப்போ நான் சொன்ன மாதிரியே அந்த ட்ரெயின், அதாவது கடலூர் போர்ட் டு மைசூர் எக்ஸ்பிரஸ் வந்து ஆனந்த தாண்டவபுரம் வந்திருக்கு. அதனால தான் நம்மளே கிராசிங்க்கு நிப்பாட்டிட்டாங்க. கடலூர் போர்ட் டு மைசூர் எக்ஸ்பிரஸ் வந்து ஆனந்த தாண்டவபுரம் அந்த ஸ்டேஷனை வந்து ஸ்லோவாக ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கு கைஸ். என்ன அதையும் ஸ்டாப் பண்ணுறாங்க? ரெட் சிக்னல் போட்டாங்க கைஸ். அவங்களையும் விட மாட்டுறாங்க, நம்மளையும் விட மாட்டுறாங்க. 2 பேரையும் நிப்பாட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஒன்று அவனை விடணும், இல்லைன்னா நம்மளை விடணும். என்ன அப்படி பண்ணுறாங்க? நம்ம 2 பேருமே ஒன்றா தாங்க கிளம்பிகிட்டு இருக்கோம். மைசூர் எக்ஸ்பிரஸும் கிளம்புது, நம்மளும் கிளம்புறோம். ஒன்றா கிளம்புறோம் கைஸ். அது மயிலாடுதுறை நோக்கி போகுது, நம்ம சீர்காழி நோக்கி போகிறோம்.
அது பார்த்திங்களா, எடுத்தோடனே ஸ்பீடு எடுத்துருச்சு. நம்ம ஸ்லோவாக தான் ஸ்பீடு எடுப்போம். இதுதான் எலக்ட்ரிக் இன்ஜினோட ஒரு சூப்பரான விஷயம். டீசல் இன்ஜினில் எப்போவுமே வேகமாக ஸ்பீடு எடுக்க முடியாது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்பீடு எடுக்கும். நம்ம சைடு மட்டும் எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா எலக்ட்ரிக் இன்ஜின் விட்டுருவாங்க. அப்புறம் நம்மளும் இதே மாதிரி ஃபாஸ்ட்டாக போகலாம் கைஸ். இதுக்கடுத்த ஸ்டாப்பிங் நமக்கு சீர்காழி தான். இந்த ஆனந்த தாண்டவபுரம் அஃபிஷியலான ஸ்டாப்பிங் இல்லை, இது வந்து கிராசிங்காக நிப்பாட்டினது. இப்போ வந்து நம்ம வைத்தீஸ்வரன் கோயிலை ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம் கைஸ். ஆனால் இந்த ட்ரெயினை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ அந்த முதல்ல சொன்னால அந்த ஷெட்யூல் அப்போ வந்து இந்த வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்டாப்பிங் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினுக்கு இங்கே வந்து ரெஸ்பான்ஸே இல்லை கைஸ். அந்த பழைய ஷெட்யூலில் இந்த ட்ரெயின் வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு கரெக்டாக 10 மணிக்கு வரும். அப்போ வந்து அண்டர்சர்வில் கூட ஒரு ஆள் கூட ஏறல கைஸ். நான் பார்த்தேன், ரிசர்வேஷன்லேயும் யாரும் ஏறல, அண்டர்சர்வ்டும் யாருமே ஏறல. அதனால தான் இந்த ட்ரெயினுக்கு வைத்தீஸ்வரன் கோயிலில் வந்து ரெஸ்பான்ஸே இல்லைன்னு சொல்லி இந்த ஸ்டாப்பிங்கை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஒரு நிமிஷம் லேட்டாக 5:25க்கு சீர்காழி வந்து ரீச் ஆகிருக்கோம். 5:24க்கு வந்து 25க்கு எடுக்க வேண்டியது 5:25க்கு தான் வந்திருக்கு. அதனால் 26க்கு எடுத்துருவாங்க. இந்த கிராசிங்னால தான் ஒரு நிமிஷம் லேட்டு, இல்லைன்னா கரெக்டாக வந்திருப்பாங்க. அஞ்சு 26க்கு நம்ம சீர்காழியிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் தாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. 5:25லேருந்து 5:35 வரைக்கும் தாங்க கொடுத்துருக்காங்க. சீர்காழியிலேருந்து சிதம்பரம் 17 கிலோமீட்ரு. அதுக்கு வந்து மினிமம் 20 நிமிஷமாச்சும் கொடுக்கணும். எல்லா ட்ரெயின்ஸுக்குமே 20 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயினுக்கு வெறும் 10 நிமிஷம் தாங்க கொடுத்துருக்காங்க. அதனால் போகவே முடியாது. எப்படியும் 5:40க்கு மேலே தாங்க போகும் இந்த ட்ரெயின் எப்போவுமே. சீர்காழிக்கு லேட்டாக வந்துச்சுன்னா 5:50 55 ஆக்கிடுவாங்க கைஸ் எப்போதும். இன்றைக்கி சீர்காழிக்கு ஆன் டைமுக்கு வந்ததுனால 5:40லேருந்து 41 42க்குள்ளே போகலாம் கைஸ். மினிமம் ஒரு 15 மினிட்ஸாச்சும் கொடுத்துருக்கலாம். மற்ற இடத்துலலாம் அவ்வளோ ஸ்லாக் டைம் கொடுத்துட்டு இங்கே மட்டும் அவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்காங்களே கைஸ். அதனால தான் நம்ம போய் ரீச் ஆகிற இடம் மட்டும் ரொம்ப லேட்டாக போய் சேர்றோம். ஆனால் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு பெரிய லேட் இல்லை. இருந்தாலும் நம்ம வண்டி ஆன் டைமுக்கு வரலையே அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதனால் இந்த டைமை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு 5:40லேருந்து 45க்குள்ளே கொடுத்தா எப்போவுமே ஆன் டைமுக்கு வந்துடும் கைஸ். இதை ராமேஸ்வரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அந்த ஷெட்யூலில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ இதை மாற்றி விட்டாங்கன்னா போதும் கைஸ், அப்புறம் ஆன் டைம் வந்துடும்.
இப்போ நம்ம கொள்ளிடம் ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த ஸ்டேஷனுக்கு அப்புறமா தான் கொள்ளிடம் ஆறு வரும். அது அழகாக இருக்கும். நீங்கள் ஏன்னா ஆறுங்க சூப்பராக இருக்கும். கொள்ளிடம் ஆறுக்கு பக்கத்துலேயே இந்த ஸ்டேஷன் வந்துருச்சு கைஸ், சூப்பர். ஒரு 5 minutes டிலேயோட 5:40க்கு நம்ம சிதம்பரம் வந்து ரீச் ஆகிட்டோம். நான் நினச்ச மாதிரியே தான் வந்திருக்கு. நான் வந்து 5:42 நினச்சேன், இங்கே வந்து 5:40க்கே வந்துருச்சு. இதுவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் வந்திருக்கு. அங்கேருந்து 26க்கு தானே எடுத்தோம், 5:26க்கு எடுத்து 5:40க்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு. இந்த டைமை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் தான் வண்டி ஆன் டைமுக்கு வரும். அவ்வளோதான் கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கடுத்த விலாக் வந்து நம்ம வந்து இன்னையிலேருந்து 4 days கழித்து Thursday தான் நம்ம வந்து கிளம்ப போகிறோம். அப்போ வந்து இதோட ரிட்டர்ன் வண்டியில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். தாம்பரம் டு ராமநாதபுரம் எக்ஸ்பிரஸ் 06103 அந்த ட்ரெயின் நம்பரு. இந்த ட்ரெயினை வந்து நம்மளோட 3rd விலாக்லேயே போட்டிருப்போம். அதுலேயுமே வாய்ஸ் இல்லாமல் போட்டிருப்போம். அதில் போட்டப்போ வந்து அதோட முன்னாடி உள்ள ஷெட்யூல் இருந்துச்சுல, நான் சொன்னேன்ல, அந்த ஷெட்யூலில் உள்ளப்போ போட்டிருப்போம். அதில் வாய்ஸ் இல்லை. இப்போ தான் இதில் வந்து நியூ ஷெட்யூலில் நியூ வரணும்போது நான் போட்டது. இதில் தான் வாய்ஸோடு போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும், பாருங்கள். அந்த வீடியோ வேணும்னா அதையும் கூட போய் பாருங்கள் கைஸ். அந்த ஷெட்யூலில் உள்ளது, அது முன்னாடி உள்ளதில் அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அதில் இதை பற்றி இன்ஃபர்மேஷனே சொல்லலை. இதில் தான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கோம். இதுலேயுமே கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு கைஸ். அந்த இன்ட்ரோ வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு காரணம் நான் லேட்டாக வந்தது தான் காரணம். இதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரெயினை ராமேஸ்வரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி டெய்லியும் விட்டதுக்கப்புறம் நான் எடுக்கிறேன் கைஸ். 5:42க்கு நம்ம சிதம்பரத்துலேருந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சு கைஸ். இப்போ வந்து இந்த ட்ரெயின் வாரத்தில் 3 நாளைக்கு ரன் ஆகிட்டுருக்கு. சண்டே, டியூஸ்டே, தர்ஸ்டே இந்த 3 நாள் ரன் ஆகிட்டுருக்கு. பாம்பன் மலம் திறந்ததுக்கப்புறம் இந்த ட்ரெயினை டெய்லியும் விட்டுருவாங்க. அதுவும் ராமேஸ்வரம் வரைக்கும் விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக நைட்டு 10:30க்கே போயிட்டு தாம்பரம் ரீச் ஆயிரும். சிதம்பரம் ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ் ஒர்க்கு முக்கால்வாசிக்கு முடிச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் முடிச்சிடுவாங்க. அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.